ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையா இருக்குது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர டாக்டரும் சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்துமே நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்றத உறுதி செஞ்சதுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு வித கவலையும் ஒரு வித பயமும் சேர்ந்து இருக்கும். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு டைம் கன்சீவாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்ட பின்னாடியுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்கிறது ரொம்ப அவசியம். என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். கன்சீவ் ஆகி ஆரம்பத்துலேருந்தே உங்கள் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட கரு உங்களோட உடலை சார்ந்தே இருக்கும். உங்கள் கருவோட ஆரோக்கியத்தை கண்காணிக்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. உங்கள் கருவோட வளர்ச்சியும் அவங்களோட இதய துடிப்பும் அவங்களோட அசைவை வச்சுமே குழந்தையோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம். கர்ப்பிணிகள் சத்தான உணவுகளை எடுத்துக்கணும், போதுமான அளவை ஓய்வு எடுக்கணும், மன அழுத்தத்தெல்லாம் குறைச்சிக்கணும். உங்களோட கர்ப்ப காலத்தில் மிதமான உடற்பயிற்சி செய்வதும் நல்லது. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு. டாக்டர் சொல்கிற மாதிரி சொன்ன டைமில் போய் ஸ்கேன் எடுத்துக்கணும், அது மாதிரிக்கு டெஸ்ட் எடுத்துக்கணும். உங்களோட பிபி சுகர் லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 மாதத்தில் வாந்தி ஏற்படும். இந்த குமட்டல் வாந்தின்றது பொதுவானது தான். இந்த ஸ்கேனு எதுவுமே இல்லாத காலத்தில் ஒருத்தவங்களுக்கு வாந்தி வர்றதும் அவங்களோட மாதவிடாய் தள்ளி போகிறத வச்சு தான் குழந்தை கன்சீவாக இருக்காங்க அப்படின்றதுவே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுபோல் உங்கள் கருவோட வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான அறிகுறிகளில் ஒன்று தான் வாந்தி. கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு 2 மாதத்தில் கால நேரத்தில் வாந்தி வர்றது ரொம்ப நல்லது. வாந்தி வந்தாவே உங்கள் குழந்தை